நாங்கள் ஒரு ஆபத்துக்குள்ளே இருந்து கொண்டு வரோம். அது என்ன நடக்க போகுது அப்படின்ற தேடலுக்கு நாங்கள் கொஞ்சம் போனால் ரொம்ப நல்லா இருக்குன்றது தான் என்னுடைய கணிப்பு. எங்களுடைய பொருளாதாரத்தை வீழ்த்தணுன்ற முயற்சி பலருக்கு இடையிலுமே இருந்து வந்தது. உங்கள் எல்லாத்துக்குமே மறுக்க முடியாது. அது இதுவரையுமே இருந்து வருது. மேல்மட்டிலிருந்து கீழ்மட்டம் வரைக்குமே நாங்கள் பொருளாதாரத்தால் வீழ்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம், வீழ்த்தப்பட்டு கொண்டு போகிறோம். இப்படி இருக்கும்போது எங்களில் சிலர் முஸ்லிம் பேர் தாங்கிகள், முஸ்லிம்கள் எங்களை ஏமாத்தினா எப்படி இருக்கும்? சுமார் 1000 கோடிக்கு மேலே முஸ்லிம்களுடைய பணத்தை முஸ்லிம்கள் ஆட்டையை போட்ட கதை உங்களில் ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை தான் இன்னைக்கு நான் உங்களிடத்துல சொல்லப்போம். அமானா வங்கின்னு சொல்றது முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய சொத்து. இலங்கைக்குள்ள பல ஷரியத் சட்டத்துக்கு உட்பட்டு இயங்கக்கூடிய வங்கிகள் இருக்கலாம். இருந்தால் கூட முஸ்லிம்கள் எங்களுக்குன்னு சொல்லி இருந்து வரக்கூடியது இந்த அமானா வங்கி மட்டும்தான். இதை பற்றின பல விமர்சனங்கள் முந்தைய காலங்களில் ஓடிக்கொண்டு போனதை பார்த்தோம். இதுவரையுமே அது நின்று வரக்கூடியதையும் பார்த்தோம். அமானா வங்கியில் இருந்து வரக்கூடிய சட்டத்திட்டங்கள், அதே போல் ஃபத்வாக்கள், இதில் சிலர் பிழை கண்டு அந்த பிழைகளை சரி செய்யுங்க என்று சொல்லி வாக்குவாதங்கள் பண்ணி கொண்டு போனதையும் பார்த்தோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ அமானா வங்கி நிலைக்குமா நிலைக்காதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு தள்ளப்பட்டிருக்குது. அமானா வங்கி தொடர்ந்து ஒரு பயணம் போகிறதா இருந்தால் அவங்களுக்கு டெபாசிட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் இப்போ அமானா வங்கியுடைய நிலைமை நாளுக்கு நாள் அப்படியே கீழே போய்கொண்டு இருக்குதா. டெபாசிட்டர்மார் காணாமல் போய்கொண்டு இருக்கிறாங்க. டெபாசிட்டர்மாரை சிலர் தூண்டி போட்டு வெளியில் இழுக்கிறாங்களா. அந்த இடத்துக்கு போயிடாங்க. அவங்களை விட அதிக லாபம் நாங்கள் உங்களுக்கு தரோம், எங்கள் பக்கத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லி அந்த பக்கத்துக்கு இழுத்து அப்படியே எங்களுடைய மக்களை ஏமாற்றி சுற்றி விட்ட கதையை தான் நாங்கள் இன்றைக்கி பேச போகிறோம். இப்போ வக்குஃப் போர்டாக இருக்கட்டும், பைத்துல் மஹலாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய உறவை சார்ந்த யாராக இருக்கட்டும், அமானா வங்கியோட தொடர்ந்து ஒரு பயணம் போகலாமா, இல்லை அதை விட்டு விலகி போயிடலாமா? அந்த தீர்மானத்துக்கு நீங்கள் தான் நிச்சயமாக போகணும். ஏன்னா நாங்கள் ஒரு சோதனைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். அமானா வங்கி நில தடமாறி நிற்கிறத நாங்கள் பார்க்குறோம். அமானா வங்கி தொடர்ந்து போகுமான்றது நிச்சயமாக என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா சமீபத்தில் ஒரு பிரச்சனை பூகம்பமாக வெடிக்கிறதுக்குரிய எதிர்பார்ப்பில் இருந்து வருவது. அது நிச்சயமாக நீங்கள் காலப்போக்கில் தெரிஞ்சுக்கொள்வீங்க. அமானா வங்கியில் பணம் போட்டிருந்த ரொம்ப செல்வந்தர்களை பட்டியலிட்டு அமானா வங்கிக்குள்ள முக்கியமான துறைகளில் இருந்து வந்த சிலர் அதை விட்டு விலகி வெளியில போய் ஒவ்வொரு பேர்களில் மத்திய வங்கியுடைய அனுமதி இல்லாமல் சில ஆர்கனைசேஷன்ஸ் நடத்தி அந்த மக்களுடைய பணத்தை ஏப்பம் விட்டுட்டாங்களாம். சுமார் 1000க்கும் மேற்பட்ட கோடிகள். யாரா இருக்கும் இந்த சிலர்? அந்த சிலரை பற்றியும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். இன்னைக்கு அந்த சிலர் நாட்டை விட்டே பாஞ்சி போயிட்டாங்களா. ஒருத்தருடைய பேர் அன்வர் ஜலால்டீன். இன்னைக்கு நாட்டுக்குள்ளே இல்லை, அவர் துபாய்க்குள்ளே இருந்து வர்றதா தான் தகவல்கள் பேசப்படுது. பல 100 கோடிகளை அவரும் ஆட்டையை போட்டுட்டு போயிட்டாராம். இன்னும் சொல்ல போனால் ஈசான் ஹமீட், அதே போல் இஸ்ரத், இந்த 2 பேருமே சேர்ந்து சுமார் 1000 கோடிக்கு மேலே ஆட்டையை போட்டு நாட்டுக்குள்ளே ஒளிஞ்சி தான் இருந்து வராங்களாம். எந்தெந்த பேரில் ஆட்டையை போட்டிருப்பாங்க, எப்படி ஆட்டையை போட்டிருப்பாங்கன்னு சொல்லி சும்மா லைட்டாக அவங்களுக்கு சொல்லி காட்டுறேன். எதிர்காலத்தில் தொடர்ந்து இந்த பயணம் போகும். இவங்க எப்படியெல்லாம் ஆட்டையை போட்டாங்க, யார் யாருக்கு ஆட்டையை போட்டாங்க, எந்தெந்த வழிமுறைகள் ஆட்டையை போட்டாங்க, அத்தனை விஷயங்களையும் உங்களிடத்துல கொண்டு தருவேன். நான் உங்களுக்கு சொன்னது போல தான் என்னுடைய பயணம் எரிமலைகளை நோக்கி. பிரச்சனைகளை தோளில் சுமந்து கொண்டு தான் போவேன். நிச்சயமாக உங்களிடத்தில் உண்மைகளை கொண்டு தருவேன். எந்த நேரத்திலையும் யாரையும் கண்டு தயங்க போறதில்லை. தீர்மானிக்க வேண்டியது நீங்க. முஸ்லிம்கள் எங்களை எப்படி தான் ஏமாத்துறாங்களா இருக்கும். அமானா வங்கிக்கு நடந்த அநியாயம் என்ன? இந்த ஈசான் ஹமீட், அதே போல் ஹிஸ்ரத்னு சொல்லக்கூடியவங்க இந்த அமானா வங்கியில் முக்கியமான துறைகள் இருந்து வந்தவங்க. அவங்களுக்கு அந்த வங்கிக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை பேரை பற்றின தகவலும் தெரியும். யாருடைய பணம் அதுக்குள்ளே இருக்குதுன்றதும் தெரியும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வெளியில் ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பித்து ஒவ்வொருத்தருக்கு தூண்டி போட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எங்கள் பக்கத்துக்கு வாங்க, அவங்களை விட கூட லாபம் உங்களுக்கு நாங்கள் தந்துடுவோம். ப்ராஃபிட் ஷேரிங்ன்ற பேரில் அவங்க 6 தந்தா நாங்கள் 10 தரோம், அவங்க 10 தந்தா நாங்கள் 20 தரோம், அதை விட அதிகமாகவும் தரோம், எங்களிடத்துல கொண்டு உங்கள் பணத்தை கொட்டிடுங்கன்னு சொல்லி மக்களை தூண்டி போட்டு ஏமாத்திருக்கிறாங்க. எங்கள் மக்களும் உண்மையிலேயும் பாவம் தானே. ஏதோ ஒரு வழியில் ஏதாவது கூடுதலாக கிடைச்சானாலும் அதை வச்சு யார் யாருக்கும் உதவி செய்யலாம், இல்லை அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பலரும் போய் இவங்களோட வலைக்குள்ளே சிக்கிட்டாங்களாம். இந்த சிக்கின வலைக்குள்ளே பல நோயாளிகளும் இருந்து வராங்களாம். சிலர் ஹார்ட் பேஷண்ட், சிலர் கேன்சர் பேஷண்ட். எங்கே போச்சு இந்த கதை? இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணி இன்னைக்கு மறைமுகமாக இருக்கிறது உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? இதை யாருமே கேள்வி எழுப்ப மாட்டாங்க, யாருமே மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா கொண்டுட்டா அவங்களுக்கு நிச்சயமாக பிரச்சனைகள் வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் எதை கண்டும் நான் அஞ்ச போகிறதில்லை. என்னுடைய சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தகவலை சேர்க்கக்கூடிய இடத்துல எப்பவுமே இருந்து வருவேன். கார்டியன் இன்வெஸ்ட்மெண்ட், சைஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ஏடிஎல் பிரைவேட் லிமிடெட், ஐ கேபிட்டல் பிரைவேட்
இன்வெஸ்ட்மெண்ட், இது போல பல பேர்ல பலரையும் ஏமாத்திருக்கிறாங்க, பலரையும் ஏமாத்தி கொண்டு வராங்க, பலருடைய பணத்தை அப்படியே ஆட்டையை போட்டு கொண்டு போறாங்க. எப்படின்ற கேள்வி நிச்சயமா உங்களுக்கு இல்லை வரலாம். இது வக்காலா முரண்டு சொல்லுவாங்க, அப்படின்னா எக்ரிமெண்ட் அடிப்படையில். அதே போல ஈக்குவல் ப்ராஃபிட் ஷேரிங், இதுல லாபமும் நஷ்டமும் சரிசமமாக போய்கொண்டிருக்கும். அப்போ எங்களுடைய மக்கள் நல்லா வளர்ந்து போகக்கூடிய இடம், அதனால் இந்த இடத்துக்கு நாங்கள் கொடுப்போம், இவங்களை முன் வச்சு நாங்கள் கொடுப்போம், நிச்சயம் எங்களுக்கு நல்லது நடக்கும்னு நினச்சி அவங்க என்ன செய்வாங்க, இருந்த இடத்துலேருந்து பணத்தை கொண்டு இவங்க இடத்துல கொட்டுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களே ஒரு ஆளை தயார் பண்ணி நடுவில் இவங்க நின்றுக்கும் அவங்க பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுத்து இவங்க நடுவில் இருந்து ஒரு எக்ரிமெண்ட்டை போட்டுட்டு கடைசியில் சொல்லிடுவாங்க, அவர் அப்படியே காணா போயிட்டார், அவருடைய தொழில் மண்ணா போயிடுச்சு, உங்கள் பணமும் மண்ணா போயிடுச்சுன்னு சொல்லி பல ஆயிரம் கோடிகளை ஏமாத்திருக்கிறாங்க. இதில் மாட்டிக்கொண்டு முக்கியமான இடத்துல இருந்து வரக்கூடியதான் எங்களுடைய முக்கியமான சொத்துக்கள் ஒன்று கொலையில இயங்கி வருவது. அதோட பணம் சுமார் 100 மில்லியன் சொல்லப்படுது. அதே போல ஒரு முஸ்லிம் இன்டர்நேஷனல் பாடசாலை, பேர் சொல்ல நான் விரும்பல, அவங்களே சுமார் 80 மில்லியன் சொல்லப்படுது. இந்த மாதிரி பல மில்லியன்ஸ் ஏமாத்தி இன்னைக்கு நாட்டுக்குள்ள சிலர் இருந்து வராங்க, சிலர் நாட்டை விட்டு நின்று வராங்க. இப்படி பல மில்லியன்ஸை ஏமாற்றி இருந்து வரக்கூடிய முக்கியமான இடத்துல இருந்து வரக்கூடியவங்க தான் இந்த 2 பேர். இந்த 2 பேரை நிச்சயம் அரசாங்கத்துடைய கண் பார்வைக்கு கொண்டு போகணும். அதே போல இந்த ஏமாத்து கும்பலை போல இன்னும் சில ஏமாத்து கும்பல்கள் இருந்து இயங்கி வருவது. இந்த இருந்து இயங்கி வரக்கூடிய ஏமாத்து கும்பலையும் தேடி அரசாங்கத்துடைய கண்காணிப்பு கொண்டு போகணும். அதே போல மத்திய வங்கியுடைய கண்காணிப்பு கொண்டு போகணும். உங்களுக்கு மேலே எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கணும். எங்களுடைய மக்களுடைய பணம் அவங்களிடத்துல போய் சேரணும். இந்த மாதிரி திருட்டு கும்பல் இனிமேல் எங்களுடைய சமூகத்தை ஏமாற்றக்கூடாது. இது மாதிரி திருட்டு கும்பல் இனிமேல் எங்களுடைய சமூகத்தை பொருளாதாரத்தில் வீழ்த்தக்கூடிய முயற்சியில் இருந்து வரக்கூடாது. இந்த மாதிரி திருட்டு கும்பல்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இவங்களுடைய திருட்டுக்கு எங்களுடைய உலமாக்களை இணைச்சு கொள்றாங்க. உண்மையிலேயே அப்பாவி உலமாக்கள் இவங்களுடைய கைத்துல போய் சிக்கி கொள்றாங்கன்றது தான் எங்களுக்கு கிடைச்ச தகவல். இப்ப இந்த பிரச்சனைகள் எதிர்காலத்தில் பூகம்பமா வெடிச்சு வரத்துக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அன்னைக்கு நீங்க எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளதான் போறீங்க எந்த அளவுக்கு எங்களுடைய சமூகத்தின் பணத்தை இந்த மாதிரி சில விஷ கிருமி ஏமாத்தி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி. இந்த விஷக்கிருமிகள் யார் என்றதை அடையாளம் கண்டு கொள்வோம். அதே போல இன்னும் இருந்து வரக்கூடிய விஷக்கிருமிகள் யார் என்றதை அடையாளம் கண்டு மக்களுக்கு அடையாளம் காட்டுவோம். அதே மாதிரி மத்திய வங்கி அனுமதி இல்லாம இயங்கி வரக்கூடிய எந்த ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிக்கும் உங்களுடைய பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி தேடி பாருங்க, இவங்களுக்கு மத்திய வங்கி அனுமதி கொடுத்திருக்குதா, இவங்க நேர்மையா போவாங்களா, இவங்களுக்கு அதுக்குரிய அனுமதிகள் இருக்குதா அப்படின்ற பல விஷயங்களை தேடி பாருங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சதை ஆட்டையை போட்டு கொண்டு போகணும்னு சொல்லியே இந்த மாதிரி கூட்டங்கள் செயலில் இருந்து வருது. அதனால கொஞ்சம் தேடி பாருங்க, யார் யார் எந்தெந்த இடங்கள்ல கொடுத்து ஏமாந்து இருக்கிறீங்களோ உங்களுடைய தகவல்களை என்னிடத்துல அனுப்புங்க. நிச்சயமா இந்த அத்தனை முன் வச்சு நான் பல தகவல்களை வெளியில கொண்டு வரேன். அதே போல இந்த கும்பல் செஞ்ச அத்தனை அநீதிகளும் என்னிடத்துல தயார் நிலையில இருக்குது. அது போக வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பா போய் சேரும். மக்களுக்கு நீதி நிச்சயமா கிடைக்கும்ன்றது உறுதியா என்னால சொல்ல முடியும். அல்லாஹ் யாப்பேரை நேர்வழிப்படுத்தணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.